Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்ஸ்டாகிராமில் வந்து லைக்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் லைக் வந்து ஹைட் எதுக்காக பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறது, அது பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து லைக்ஸ் எதுக்காக ஹைட் பண்ணுறது, அதில் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோவோ ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த போஸ்ட் வந்து எதனா ஒரு செலிபிரிட்டியோட போஸ்ட் இருக்கும், ஓகே. அதை பார்க்கும்போது அதில் லைக்ஸ் வந்து நிறையா இருக்கும், கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக்ஸ் நிறையா, கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நீங்களும் லைக் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் லைக்ஸ் நிறையா இருக்க சொல்லி நீங்களும் ஒரு லைக் தட்டிடுவீங்க. சாதாரணமாக ஒரு ஆளோட போஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கும்போது அது லைக்ஸ் வந்து இருக்காது, 1, 2 இல்லை 50, 100 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் வந்து அதை லைக் பண்ண மாட்டீங்க. அதில் எல்லாம் லைக் வரலையே, நான் இதுக்காக லைக் பண்ண சொல்லி அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஸோ 90% பேர் இதுவும் வந்து லைக்ஸ் நிறையா இருக்கும் போது தான் லைக் டக்குன்னு போடுவாங்க. சாதாரணமாக யாருன்னா போஸ்ட் பண்ணும்போது லைக்ஸ் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ லைக்ஸ் கம்மியாக இருக்கும்போது யாருமே லைக் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. லைக் அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தா யாருக்கும் தெரியாது, லைக்ஸும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து டக்குன்னு தட்டிடுவீங்க, போஸ்ட்டில் வந்து எங்கேஜ்மெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து லைக் ஹைட் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கனாக்கா அது எப்படி பண்ணுறது சொல்லி நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மொபைலோட ஸ்க்ரீனில் வந்துருக்கேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வந்து இன்ஸ்டாகிராம்லேயே போயிடணும் கைஸ். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி லைக்ஸ் இப்போ தெரியல, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து லைக் பண்ணிடுவோம். ஸோ லைக் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணவே மாட்டீங்க. இப்போ நான் இது லைக் பண்ணுறேன்னா அந்த லைக் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகேவா. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த லைக் வந்து தெரியுது, நம்ம வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா. இப்போ நான் வந்து என்னோடய போஸ்ட் இதில் இந்த எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை, ஓகேவா. இப்போ நான் வேறு ஒரு ஐடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நான் வேறு ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன், மெயின் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஓகேவா. இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறையா இப்போ என்னோடய ப்ரொஃபைலில் வந்துடுறேன். ப்ரொஃபைலில் வந்துட்டு நான் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைக்ஸ் எல்லாமே க்ளீனாக தெரியுதாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன். என்னோடய மெயின் கண்டென்ட் தான் ஹைட் எப்படி பண்ணுறது, ஓகே. இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே வந்து ரைட் சைடில் 3 டாட்ஸ் தெரியுது, இந்த 3 லைன்ஸ் வருது. அந்த 3 லைன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் கைஸ். நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வரணும் கைஸ். 4th செக்ஷனில் நீங்கள் வந்துடணும். 4th செக்ஷன்னாக்கா இங்கே பாருங்கள், வாட் யூ சி ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை நம்ம வந்து வரணும். இது இப்போ 3rd லைனில் வந்து லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் இருக்க பாருங்கள், அதை நம்ம வந்து ஆன் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருதா. இப்போ வந்து மேலே வந்து இது ஆஃபில் இருக்கும், இது வந்து நம்ம ஆன் பண்ணிடணும். இப்போ ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட லைக்கு அண்ட் ஷேர்ஸ் ரெண்டுமே வந்து ஹைட் ஆயிரும், யாருமே பார்க்கவே முடியாது. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் கைஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து நேராக பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு நான் வேறு சேனல் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன் கைஸ். இதில் வந்து நான் என்னோடய சேனல் நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா. இந்த ஐடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்னோட அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு அந்த ப்ரொஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைக்ஸ் 0 காட்டும், ஷேர்ஸும் 0 காட்டும், எதுவுமே உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுனாக்கா நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனல் உங்களோட ஐடி நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோத் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் அன்ஹைட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே உங்கள் சேனல் உங்கள் ஐடிக்கு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும் கைஸ். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.